எங்களுக்குத்தான் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இருந்தோம். தேர்தல் ஆணையம் எடுத்துள்ள முடிவு வருத்தத்தை அளிக்கிறது, ஏமாற்றம் அளிக்கிறது. இதை எதிர்த்து எங்களுடைய தலைவர்கள் கூடி பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி முடிவெடுப்பார்கள். நீதிமன்றத்தையும் நாடுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே தொகுதி அம்மா அவர்களுடைய தொகுதி, வேட்பாளர் மதுசூதனன் அம்மா அவர்களுக்கு மாற்று வேட்பாளராக இருந்தவர். எனவே இன்றைய தேர்தல் ஆணையத்தின் முடிவின் காரணமாக எங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு எந்த விதமான மாறுதலும் இருக்காது. நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அதுதான் நான் சொல்லிட்டேன். இந்த தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிவிப்பு ஏமாற்றம் அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. நிச்சயமாக இது குறித்து நாங்கள் மேல்முறையீடு செய்வோம். அதெல்லாம் தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. தலைவர்கள் புதுசாக பேர் இருக்கிறதுக்கு அதிமுக அம்மா அணின்னு வச்சுப்போம், அவ்வளோதானே. அவங்க அதை தானே சொல்கிறாங்க, அது பார்த்துப்பாங்க. அது தலைவர்கள் பார்த்து அதெல்லாம் இனிமேல் தான் முடிவு பண்ணி. இப்போ தானே தீர்ப்பே வந்திருக்கு. முடிவு பண்ணி நாளை 10 மணிங்கிறது நிறைய டைமுங்க. 12 மணி நேரத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துருது இல்லை. 10 மணி. சசிகலாவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி நினைக்கிறீங்களா? அதாவது கழகம் எங்களுடன் தான் இருக்கிறது என்று திருமதி சசிகலா அணியினர் சொல்லி வந்தார்கள். அது இல்லை என்று தேர்தல் ஆணையம் என்று சொல்லிவிட்டது. அப்படி இருந்திருந்தால் சின்னம் அவர்களுக்கு போயிருக்க வேண்டும். அவர்களுக்கு போகவில்லை. எனவே கழகம் நாங்கள் தான் என்பதை மறைமுகமாக தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும். தோல்வி நான் கேட்குற கேள்வி சசிகலாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு நினைக்கிறீங்களா? தோல்வியின் ஆரம்பம்.